அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஏ குடும்பம், அந்த ஏ குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே பாகத்தில் வேற வேற டோர் நம்பர்ல அவங்க பேர் வந்திருக்காது. அது சரியான முறையாகாதது. அதே போல சென்னையில் பாகத்தை விட்டே இந்த பாகத்தில் அப்பா பிள்ளை இருப்பாங்க, அடுத்த பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் டாக்டர் இருப்பாங்க, இல்லை ஒய்ஃபும் அவங்க பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெருத்த குளறுபடி. அதே போன்று இறந்தவர்கள், அதே போன்று நீக்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் திமுகவை பொறுத்தவரை திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து, அதாவது அவர்களுக்கு வாக்கு வராது என்ற அந்த சூழ்நிலையில் அந்த வாக்குகளை நீக்க வேண்டும் என்ற வகையிலே அதிலும் அவர் குறியாக இருந்து செயல்படுகின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அது ஈல்டாகக்கூடாது, அதையெல்லாம் சரி பார்க்கணும். அதுக்கு நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து நமக்கு ஆதரவான வாக்குகளை திமுக நீக்குகின்ற அந்த சதி செயலில் ஈடுபட்டு நம்ம தடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, டெத்தெல்லாம் நோட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஷிஃப்டடு அதெல்லாம் யாரா இருக்காங்கன்னு பார்த்து அந்த இறுதி வாக்காளர் பட்டியலும் போது அதில் பார்த்துட்டு நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்ற அடிப்படையில் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே போல ஒரு பாகத்திலேயே ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள வெவ்வேறு கதவிலக்கண்ணில் வைக்கிறது ஓட்டரா, அந்த பாகத்தில் இருக்கிறவங்களே வேற ஒரு பாகத்தில் பாதி பாதியாக இருக்கிற அந்த குளறுபடியெல்லாம் ஒட்டுமொத்தமாக சரி செய்ய வேண்டும் என்று இது தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து நம்முடைய கழக தோழர்கள், மகளிர் சார்ந்த சகோதரிகள் எல்லோருமே முனைப்பாக இருந்து இந்த குளறுபடி இல்லாத வகையில் நம்முடைய வாக்குகள் நீக்கப்படக்கூடாது. எனவே அதெல்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை நீங்கள் சொல்லலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இதே புரட்சி தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் 1000 ஆண்டாக இருந்தாலும் சரி 1000ல் ஒருவர் அப்படின்னு சொன்னா நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மட்டும்தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், அரசியலிலும் சரி அதே போன்று திரைப்படத்துறையிலும் சரி எல்லாவற்றிலும் வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க தலைவருடைய பிறந்ததின விழா வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறுகின்ற நிலையில் அது நம்முடைய பட்டி தொட்டியில் எப்போதும் நீங்க பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது புரட்சி தலைவர் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா பிறந்தநாளாகவும் சரி, மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே நடத்தியிருக்கிறது. அந்த வகையில் நாம் அந்த நிகழ்ச்சி தலைவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை, அதுக்கப்புறம் அம்மாவுடைய பிறந்தநாள் வருது, அதே போலதான் நடத்துவோம். தலைவருடைய பிறந்தநாள் முதல்ல வருதுனால அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு மக்கள் எழுச்சியோடு கொண்டாடுவதற்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரி எழுச்சியோடு கொண்டாடுவதற்கும், மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும், அது மட்டுமில்லாமல் அந்த கூட்டங்களில் நம்முடைய அம்மாவுடைய அரசுடைய சாதனைகள் என்னென்ன நாம் செய்தோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது முழுமையான ஒரு அமைதி நிலைநாட்டப்பட்டது, விலைவாசி கட்டுக்கோப்பில் இருந்தது, அதே மட்டும் இல்லாமல் எந்த வரி உயர்வு இல்லாமல் மக்கள் நிம்மதியாக இருந்தனர். அதே போன்று அம்மா திட்டங்கள் மூலமாக பல்வேறு வகையில் மக்கள் பயன்பெற்றது. இதையெல்லாம் நம்ம அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலே அந்த 4 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு என்னென்ன நம்ம நன்மைகள் செய்தோம் அதெல்லாம் நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியிலே நடைபெறுகின்ற அவலங்கள், உதாரணத்துக்கு விலைவாசி விண்ணை தொடுகின்ற அளவுக்கு வந்திருக்கு. சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி எல்லா வரி உயர்வும் இன்னைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு போராட்ட களமாயிடுச்சு. போராட்ட வர்க்கமே இல்லை. இன்னைக்கு உழைக்கும் வர்க்கத்திலிருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெசவாளர்ல இருந்து, விவசாயிகள் இருந்து, தொழிலாளர் இருந்து, மீனவர்கள் இருந்து இன்னைக்கு அத்தனை பேருமே போராடக்கூடிய ஒரு நிலைமையில இன்றைக்கு ஒரு தமிழ்நாடே ஒரு போராட்ட பூமி, போராட்ட களமாகி விட்ட ஒரு நிலையில அதெல்லாம் நாம மக்கள்கிட்ட இன்னைக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு, கட்ட பஞ்சாயத்துகள், அடிதடி, ஆள் கடத்தல்,
கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரங்கள் இப்படியெல்லாம் நடைபெறுகின்றதெல்லாம் மக்கள் மத்தியிலே நாம் எடுத்து சொல்ல வேண்டியும். எனவே இந்த பொதுக்கூட்டங்கள் வாயிலாக கழக சகோதரர்கள் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கட்டாயம் என்கின்ற வகையில் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் இந்த அறிவுரையெல்லாம் மாவட்ட செயலாளருக்கு வழங்கியுள்ளார்கள். மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். இதனை செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம்.